ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பப்ஜி தமிழன் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம பப்ஜியில் பார்க்க போகிறது நிறைய ட்ரிக்ஸ் ப்ளஸ் ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சில ட்ரிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 8x ஸ்கோப்பு அண்டு லெவல் 3 லூட் இந்த மாதிரி அன்லிமிட்டடாக லூட் எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான லொக்கேஷன், ஒன்றும் இல்லை 2 சூப்பரான லொக்கேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் பப்ஜி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. பப்ஜியில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட டெக் சேனல் லவுடோலி டெக் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெக்கில் போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் 3 ட்ரிக் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னும் போது நிறைய டைம் வந்து சின்ன சின்ன லேக் இருக்கும், ஃபாஸ்ட் இல்லாமல் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்க டைமில், அந்த மாதிரியான டைமில் ஹைப்பிங்கிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதனால் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாகி உங்களுக்கு வந்து கேமே விளாட முடியாத அளவில் இருக்கும். அந்த மாதிரியான டைமில் சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன், இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் நார்மலாக வந்து ப்ளே பண்ண முடியும். இப்போ என்னோட பப்ஜியில் போயிட்டு ஏஷியா போய் பார்த்தோம் அப்படின்னா 200க்கு மேலே இருக்குது. 200லாம் இருந்தது அப்படின்னா கேம் விளாட்றது கொஞ்சம் வந்து லேக் ஆகும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேயே டேரெக்டாகவே போயிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு டிக் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. இதுக்கப்புறம் சில பர்மிஷன்லாம் கேட்பாங்க. நான் எப்படி எனேபிள் பண்ணுறனோ அதே போலயே இதில் இருக்கக்கூடிய பர்மிஷன் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு ஆக்டிவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவ் ஆயிரும். இது டோட்டலாகவே வந்து ஃப்ரீ தான், நீங்கள் இதுக்காக எதுவுமே பே பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு சில விளம்பரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது வந்தாலும் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு விளம்பரமே வராது. ஸோ ஆக்டிவ் கொடுத்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எகைன் போயிட்டு பப்ஜியை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஏஷியா போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து க்ரீன்லேயே இருக்கும், உங்களுக்கு 60 இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ 60 அப்படின்றது ஒரு நார்மலான ஹைப்பிங் கிடையாது, இது வந்து லோன்னே சொல்லலாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பப்ஜி லேக் ஆகாமல் நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ண முடியும், இன்டர்நெட் ப்ராப்ளம் இல்லாமல். சப்போஸ் நீங்கள் கேம் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எகைன் போயிட்டு நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க ஆக்டிவில் இருக்கிறத, அது ரொம்பவே நல்ல விஷயம். இல்லை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இல்லை அப்படின்னாலுமே உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா வேறு அப்ளிகேஷன் இதே மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கறதுக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் ட்ரிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 சூப்பரான ட்ரிக் இருக்குது, 2 சூப்பரான லொக்கேஷன் இருக்குது. அதுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் கேம்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே தனியாக ஒரு தீவில் உங்களுக்கு வந்து விடுவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த வின்டர் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பனி இருக்கிற மாதிரியான ஒரு தீவில் கொடுப்பாங்க. அந்த தீவுக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே நமக்கு சூப்பரான லூட்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா போகும்போது கொஞ்சம் சேஃபாக போக வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு தாட்டியுமே வந்து ஒவ்வொரு லொக்கேஷனில் நம்ம இறக்கி விடுவாங்க. இதுக்கு நியராக உங்களை இறக்கி விட்டாங்க அப்படின்னாலும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு இறங்கும் போது உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி இறக்கி விட்றாங்க அப்படின்னும் போது இங்கேருந்து நீங்கள் கார் ஏதாவது எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு போய் இந்த தீவுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ இந்த தீவோட லொக்கேஷனும் நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தீவு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான லூட் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3 பேகு, லெவல் 3 ஹெல்மெட்டு, லெவல் 3 தான் எல்லாமே வந்துட்டு. அண்ட் 8x ஸ்கோப் இருக்குது, 6x எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற அளவு எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகலாம், அவ்வளோ ஸ்கோப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கோப்பே கொடுக்கும்போது அதுக்கான கன் கொடுக்க மாட்டாங்களா? கார் 98 கன் இருக்குது, M24 இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான கன், எக்கச்சக்கமான லூட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ போனீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெயினாக நான் சொல்லணும் அப்படின்னா இது கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு வரும். அதுங்களாட்டியும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துக்குலாம் போயிட்டு உங்களுக்கு தேவையான லூட்டை கலெக்ட் பண்ணி சிக்கன் டின்னர் வாங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து குயிக்காகவே ஏறும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே லொக்கேஷன் மாதிரியே இன்னொரு லொக்கேஷன் வந்துட்டு இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு போட் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் நீச்சல் அடித்து கூட அந்த இடத்துக்கு உங்களால் போய்க்க முடியும். அங்கே ஒரு போட் எப்பயுமே நின்றுட்டு இருக்கும், நீங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலுமே இதுக்கு முன்னாடி எப்படி லொக்கேஷன் இருந்ததோ அதே போல் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அன்லிமிட்டட் லூட் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது நியரஸ்ட் லொக்கேஷனில் இருக்கும் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அன்லிமிட்டட் லூட் எடுக்கலாம். அதுவும் லெவல் 3 பேக் ஃபில் ஆயிரும். ஸோ தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு திருப்பி வந்து கூட இன்னும் அள்ளிட்டு போகலாம், அவ்வளோ லூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வின்டர் மோடு முடிகிறதுக்குள்ளே. ஸோ உங்களால் இந்த பனிமலை தீவுக்கெலாம் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட மேப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்லேயே வந்து இந்த தீவை தனியாகவே வந்து வச்சுருக்காங்க, பனிமலைகள் மட்டும். அந்த பனிமலைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக போனீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து 8x ஸ்கோப் இருக்குது, கார் 98 இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிக்கிட் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இன்னும் ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 எக்கும் வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போய் இந்த மாதிரியான லூட்லாம் எடுத்துக்க முடியும். அந்த எக்கை எப்படி
எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த எக் வந்து ஒரு பாம் மாதிரி தான். அது வந்து உங்களுக்கு ஒரு வால், ப்ரொடெக்டிவ் வால் மாதிரி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பிரிட்ஜ் அட்டாக் பண்ணலாம். அதுலேயும் பேக் சைடில் வந்துட்டு ஜோன் முடிய போகிறப்ப எல்லாம் வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக இதை வந்து த்ரோ பண்ணுங்கள். ஸோ லோ டாஸில் வச்சு நீங்கள் த்ரோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் ஒரு பாலம் கட்டின மாதிரி ஆயிரும் இந்த இடத்துல வந்துட்டு மறிச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அவங்க வந்து தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தண்ணியில் குதிச்சு தான் வர மாதிரி இருக்கும். இல்லை நியராக வந்தாங்க அப்படின்னா நீங்களும் அட்டாக் பண்ணலாம். அதே போல் ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னும் போது இது கிட்டக்க போய் நீங்கள் ஹைடாயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டைமில் இது எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் காட்டணும் அப்படின்றனால தான் பண்ணேன். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு மறைய இடமே இல்லை அப்படின்னும் போது மரத்துக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து டேரெக்டாக தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து முன்னாடி போய் நின்றுக்கலாம், இல்லை பின்னாடி வந்து ஹைட் ஆகிக்கலாம். ஸோ கரெக்டாக எத்தனை பேர் போய் இந்த எக்கை வந்து கரெக்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சில நண்பர்கள்லாம் கேம் ப்ளே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு குயிக் மேட்சுக்கான கேம் ப்ளேவோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பப்ஜி தமிழன் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.